யாப்பிலக்கணத்தில் நம்ம பாவினுடைய வகைகள் பார்த்துருப்போம். வெண்பா, கலிப்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா என்ற 4 பாக்கள் உண்டு. மேலும் வெண்பாவும் ஆசிரியப்பாவும் கலந்த ஒரு பா மருட்பா. இந்த பாக்களுக்கு வகைகள் உண்டு. உதாரணமாக வெண்பா அப்படின்னா நேரிஸ் வெண்பா, சிந்தியல் வெண்பா, குரல் வெண்பா, பகரோடை வெண்பா என்றெல்லாம் பார்ப்பது வகைகள். ஒவ்வொரு பாக்களுக்கும் வகைகள் உண்டு. ஆனால் ஒவ்வொரு பாவுக்கும் இனங்கள் உண்டு. இனம் அப்படிங்கிறது என்னென்னா தாழிசை, துறை, விருத்தம் அப்படின்னு வரும் ஒவ்வொரு பாவுக்கும். இது இனம். இனம்னா என்ன அப்படின்னா அந்தந்த பாவுடைய இலக்கணம் இருக்கும். ஆனால் அடி வரையறை மட்டும், அதாவது அடியில் இருக்கக்கூடிய சீர் வரையறை மட்டும் வேறுபடும். ஒரு சில அடி வரையறையும் சீர் வரையறையும் வேறுபட்டுச்சுன்னா அதுதான் பாவுடைய இனங்கள். அதில் பார்த்திங்கன்னா விருத்தப்பா அப்படிங்கிறது எல்லா பாக்களையுமே ஒரு இனமாக வருகிறது. இப்போ ஆசிரியப்பானா ஆசிரிய விருத்தம், வெண்பா அப்படின்னா வெளி விருத்தம், அதை போல் வருது. அப்படி அந்த விருத்தப்பா தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்கள் எழுதக்கூடிய பாக்களாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுனா எல்லா விருத்தப்பாக்களும், அதாவது பாக்களுடைய இனமான விருத்தப்பாக்களும் 4 அடிகளை கொண்டதாக இருக்கும். அடிகள் 4. ஆனால் ஒவ்வொரு அடியிலையும் சீர்கள் மாறுபடும். ஒவ்வொரு அடியிலையும் 3 சீர் இருந்துச்சுன்னா அது வஞ்சி விருத்தம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு அடியிலையும் 4 சீர் இருந்துச்சுன்னா கலிவிருத்தம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு அடியிலும் 5 சீர் வந்துச்சுன்னா கலித்துறை அப்படின்னு பேர். அது கலிப்பாவுக்கு உடையது. 5க்கு மேலே 6 இருந்துச்சுன்னா 6 சீர் கடிநடிரடி ஆசிரிய விருத்தம். 7 இருந்துச்சுன்னா 7 சீர் கடினடி ஆசிரிய விருத்தம். 8 இருந்துச்சுன்னா எண் சீர் கடினடி ஆசிரிய விருத்தம் அப்படின்னு அந்த சீர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் விருத்தப்பாக்களை கண்டுபிடிக்கலாம். எனவே விருத்தப்பா என்பது ஒவ்வொரு பாவினுடைய இனம். அது வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, இந்த பாவினுடைய இனம் என்பதுதான் விருத்தப்பா. அந்த விருத்தப்பாவை எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒவ்வொரு அடியிலும் 3 சீர் இருந்துச்சுன்னா அது வஞ்சி விருத்தம், வஞ்சிப்பாவுடைய இனம். அது 4 சீர் இருந்துச்சுன்னா அது கலிவிருத்தம், கலிப்பாவுடைய இனம். 5 சீர் இருந்துச்சுன்னா அது கலித்துறை, அது கலிப்பாவனுடைய ஒரு இனம். 6லிருந்து 6, 7, 8 இருந்துச்சுன்னா அது ஆசிரியப்பாவனுடைய விருத்தம், அதுதான் நடுநடி ஆசிரிய விருத்தம் அப்படின்னு பேர். இதை ரொம்ப கண்டறிஞ்சு நீங்கள் இலக்கணத்தில் பயன்படுத்திங்கன்னா விடையளிக்கலாம். நன்றி, வணக்கம்.